மிஸ்டர் ரவுத்ரன் இருக்காங்களா? ஏய், சார் இருக்கறாரான்னு கேளு. சார் இருக்காருங்களா? போ மேல போ. யார் ஓனா? இந்த இடத்துல என்ன வேலை? மேடம், யுவர் ஹேண்ட்பேக் ப்ளீஸ். உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க ஆளுன்னு தெரிஞ்சு கூட அவனை அரெஸ்ட் பண்ணிருப்பீங்க. சார் அவன் ஒரு மோசமான ரவுடி சார். ஏய், ரவுடி குடினா கெட்ட கோவம் வரும். சாரி சார், இனிமே அப்படி நடக்காது. நான் போலாமா சார்? ஓகே மேம், நீங்க போங்க. ஹலோ. எக்ஸ்கியூஸ் மீ. எக்ஸ்கியூஸ் மீ. ரொம்ப அழகுதான். ஆஃபீஸ். தேங்க்ஸ். என்ன வேணும்? ஹாய், பாஸ் ரூம்க்கு 2 இளநீர் கொண்டு வாங்க, சூடா. இட்ஸ் வெரி ஹாட் அவுட் சைட். என்ன விஷயம்? அதானே கல்யாணம். ஓ, கங்க்ராட்ஸ். தேங்க் யூ. எப்போ? அது நீங்க தான் சொல்லணும். அந்த இளநியை கட் பண்ணுங்க. கட் பண்ணி தான் சார் வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. வேணா, ஸ்ட்ரெயிட்டா ரிசப்ஷன்ல இருந்து ஆரம்பிக்கலாம். எப்படி? ஓ, டென்ஷனா? இப்போ உனக்கு கல்யாணம் தானே வேணும்? நானே பண்ணி வைக்கிறேன். மாப்பிள்ளை வேற ஆளை பாரு. இன்னி நிக்கிற, போ வெளியே. அழகா நிக்கலையே, எப்படி எப்படி போறதா? ஓரமா உட்காந்து அழுதுட்டு அப்புறமா வீட்டுக்கு போங்க. இந்த பொண்ணுங்க அழுகிய ஹேண்ட்பேக்ல வச்சுட்டு அலைவாங்க போல இருக்கு. இன்னுமா போகல உங்க அழுக? இதுக்கு பேரு விசும்பல். மறுபடியும் அழ வைக்காதீங்க. ஐம் சாரி. நான் உங்ககிட்ட இவ்வளவு ஹார்ஷா பிஹேவ் பண்றேன்னா அதுக்கு காரணம் என்னால உனக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுங்கிற அக்கறை தான். அதெல்லாம் ஓகே. அப்படி திரும்பி பேசினா எனக்கு கேட்கல. இல்ல, அங்க கேட்கல, அதான். என்ன? இல்ல, இங்க ஒரு மீசை இருந்துச்சுல்ல, அது எங்கன்னு பார்த்தேன். எக்ஸ்கியூஸ் மீ. சாரி சார். இட்ஸ் ஓகே. உன் பேர் என்ன? கரடியா? சிங்கமுத்து. நல்ல பேரு. சாரி, இட்ஸ் டூ ஹாட் இன்சைட். வாட் டு டு? உங்களுக்கு? இந்த 2 விரல்ல ஒன்னு டச் பண்ணுங்க. 2ன்னு சொல்லிட்டு 3 விரல நீட்டுற? இதுல ஒரு விரல இப்ப டச் பண்ண கூடாது. அது எப்படி எனக்கு தெரியும்? That's your talent. இது போச்சு. என்ன? கல்யாணத்துக்கு அப்புறம் டச் பண்ண வேண்டியதை இப்பவே டச் பண்ணிட்டீங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? நமக்கு கல்யாணம் கன்ஃபார்ம். நீ இன்னும் போகலையா? கனவுல என் ஹீரோ கூட டூயட் பாடிட்டு இருந்தேன். போ, அவன் பின்னாடியே போ. பின்னாடி தானே? இதோ வந்துட்டேன். என்ன ப்ராப்ளம் உனக்கு? என்னதான் ப்ராப்ளம் உங்களுக்கு? போலீஸா இருந்தப்போ பொண்டாட்டி குடும்பம் குட்டில வேணான்னு சொன்னீங்க, ஓகே. இப்போ என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு?
என் ட்ரெஸ் மட்டும்தான் மாறி இருக்கு. நான் இன்னமும் அதே போலீஸ் தான். அது எப்படி? போலீஸா இருந்தா ரவுடிஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணலாம். இப்ப நீங்களே பெரிய டான் ரேஞ்ச்ல இருக்கீங்க. அப்புறம் வரதுல ஒருத்தன் கிரிமினல், இன்னொருத்தன் போலீஸ் ட்ரெஸ்ல இருக்க கிரிமினல். ரெண்டு பேரையும் ஒரே நேரத்துல ஐயோ, பரவாயில்ல, நம்ம ஆளுதான். வணக்கம் அண்ணி. இவன் பெரிய கன் பார்ட்டினே. ஓ. இந்த பார்ட்டி என்கவுண்டர் பண்ணிட்டதா யூபி போலீஸ் நியூஸ் கொடுத்திருக்கு. இவன் எஸ்கேப் ஆகி சென்னைக்கு வந்துட்டான். பைய சாதாரண ஆள் இல்ல. தெரியுதே. 12 போலீஸ சுட்டு கொண்டிருக்கான் டியூட்டில இருக்கும்போது. 4 லேடி போலீஸ ரேப் பண்ணிருக்கான், அதுவும் டியூட்டில இருக்கும்போது. இதத்தான் நீங்க கவனிக்கணும். கவனிக்கலாம். இது என்ன டம்மி துப்பாக்கி மாதிரி இருக்கு? ஏய் वो गन नहीं है வேற क्या? அண்ணே, கன்னுல அது பாம். தூக்கி போட்டா வெடிச்சிரும். கூட்டமா காலி பண்ணலாம் விடு. லேட்டஸ்ட் ஐட்டம்லாம் வச்சிருக்காங்க பாருங்க. இந்தா. அட சும்மா வெயிட் எவ்வளவு இருக்குன்னு பாரு. वो लोड है அந்த கன் எடுத்துங்க ஐயா. क्या हिंदी वाला के पास तमिल में बात करता कैसा समझे? கை நம்ம நமங்குது. உங்க ரெண்டு பேரும் சுட்டு தள்ளிடலாமா? ஐயோ, கேட்ட போது. கேட்கட்டும். என்னன்னு சொல்றீங்க? நல்ல யமகண்டமா இருக்கு. உங்க ரெண்டு பேரும் ஷூட் பண்ணிடலாமான்னு கேட்டேன். क्या तुम दोनों को कदम करूं क्या? हिंदी स्पेलिंग करेक्ट सुनने में जोक है. சொல்லுங்க ரவுத்ரன். சேனா யோ, வந்தது யார் என்னன்னு செக் பண்றது இல்லையா? அவன் பாட்டில் என்ன தீத்து கட்ட பார்த்தா? அவன் வந்ததே கன் விக்கிறதுக்கு. அவனை எப்படி சார்? லாஜிக் கரெக்டா தான் இருக்கு. நல்ல வேளை சேனா, அந்த கன்னு விற்க வந்தவன் என்ன சுட வந்தான். உன்னுடைய விசுவாசி போலீஸ் இருக்கான்ல, அவன் குறுக்க பூந்து என்ன காப்பாத்துறேன்னு கடைசியில் அவன் பலி ஆயிட்டான். உங்களுக்கு ஒண்ணும் ஆகல, எனக்கு அது போதும். நல்ல வெயிட்டா லஞ்சம் வாங்கியிருப்பான் போல இருக்கு. சீக்கிரம் டிஸ்போஸ் பண்ணுங்க. இந்த பொண்ணு வேற பதட்டத்துல அவனை ஷூட் பண்ணிட்டா. பாவம். இந்த பொண்ணு தெரியாம மர்டர் பண்ணிடுச்சு. போலீஸ் சீலிஸ்ல புடிச்சு கொடுத்து உள்ள தேடாதீங்க. இன்னும் கல்யாணம் வர ஆகல. போமா போ. இனிமே இந்த பக்கம் வரக்கூடாது. ஓடி போயிடு. போங்கிறேன்ல, எப்ப பார்த்தாலும் மர்டர் பண்ணிக்கிட்டு. ஆனா இது பத்திரியோட இடம். புல்லட் வேணா நாங்க தரட்டுமா? அங்க ஒண்ணு வச்சிருக்கான்டா அவன். அந்த கண்ணை தூக்கி போடு. கன் नहीं है. கன்னுல அது பாம். தூக்கி போட்டா வெடிச்சிரும். பார்த்தது போதும். போடு ராஜா. நம்ம ஏமாத்த முடியுமா? இதெல்லாம் அந்த ரவுத்ரன் தான் பண்ணாருங்கிறதுக்கு என்ன எவிடன்ஸ்? அதான் மேம் கொஞ்சம் ப்ராப்ளம். அதான் ப்ராப்ளம். ப்ராப்பர் எவிடன்ஸ் இல்லாம அவர் மேல என்கவுண்டர் பண்றதுக்கு பர்மிஷன் கொடுக்க முடியாது. யூ மே கோ.เพิ่งจะรู้ว่าบัตรี่ไม่มีอำนาจแต่เป็นเราดันที่มีอิทธิพลสูงสุดเราดันถึงสุดแล้วใช่என்னவா அந்த ரவுத்ரனுக்கு? சேம் ஓல்ட் அசைன்மெண்ட் தான். சென்னை புழல் ஜெயில இருக்கிற அந்த இன்டர்நேஷனல் ஸ்மக்லர்ஸ் 3 பேரையும் பேக் டோர் வழியா வெளியே கொண்டு வரது பத்தி தான். அதான் சொன்னல,
เขาเครียดทำไมอ่ะ நானே கொண்டு வந்துடுறேன் เขาบอกว่าไง Badriบอกว่าจะไปสร้างงานให้เสร็จเอง บัดดี้ไม่น่าเชื่อถือเลยว่ะ ஏன் பிதுக்குறானுங்க இப்ப தமிழ்நாட்டுல உன்னை விட சேனா கை தான் ஓங்கி இருக்கு அது கூட அந்த ரவுத்ரன் அவங்க கூட சேர்ந்ததுனால தான் அதான் உன்னை சந்தேகப்படுறாங்க நானே நேர்ல போறேன் ஆல்வேஸ் பத்ரி தான் நம்பர் 1ன்னு உங்களுக்கு நான் ப்ரூவ் பண்றேன் เสียงดูเหมือนว่าบัดดี้จะไปจบงานนี้แน่นอนว่ะใช่ ไม่ต้อง เขา เป็น ว่างั้น ห่วงเสร็จแน่นอน வந்து நிக்கிறேன் நான் விழிஞ்சிரும் போல இது எப்படி இருக்கு தமிழ்நாட்டுல நம்ம பிசினஸ் சார் நம்ம பிசினஸ் இப்ப தமிழ்நாட்டுல எப்படி இருக்கு சார் அத்தை ஏன் கேக்குறீங்க நார்த்து சவுத்து ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் ஈஸ்ட் ஈசான மூலை எல்லா மூலையிலயும் நம்ம கூடி தான் சார் பறக்குது உங்களை அடிச்சு ஏன் சாகுறாங்க புதுசா ரவுத்ரன் ஒரு பேர் அடிப்படுது சார் அவெல்லாம் ஒண்ணும் தெரியாத சின்ன பையன் சார் உங்களை பார்த்தாலே ஒண்ணுக்கு போடுவான் சார் நீங்க மாட்டுன்னு ஃபாரின்லயே இருக்கிறதால உங்க பவர் உங்களுக்கு தெரியல சார் ரவுத்ரன் நீ சொல்லு கொஞ்சம் பில்டப் பண்ணி சொன்னா நம்மளையும் போட்டுருவானோ நீ உண்மையை சொல்லு உண்மையாவே சொல்லிடுறேன் சார் கேடு கட்ட வெட்டி பந்தாவளை தான் உங்க பொழப்பே ஓடிக்கிட்டு இருக்கு டோட்டல் வேஸ்ட் நீங்க இப்ப இங்க நம்பர் 1 அவன் தான் ரவுத்திரன் சாதாரணமான ஆள் கிடையாது தோசையை கூட 3வது பக்கம் திருப்பி போட்டு சுடுற ஒரே ஆள் அவன் தான் அவங்கிட்ட வாளாட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க வாழை மட்டும் இல்ல ஆளே நறுக்கிடுவான் ஆடா அவ்வளவுயா இப்ப நீங்க துப்பாக்கி வச்சுக்கிட்டு எவ்வளவு யோசிக்கிறீங்க ஆனா அவன் யோசிக்கவே மாட்டான் கொட்டுன்னு அங்கேயே போட்டு தள்ளிடுவான் நான் அந்த ரவுத்ரனை பார்க்கணும் மீட்டிங் ஏற்பாடு பண்ண அவ்வளவுதான் காட்ட முடியும் அதுக்கு மேல காட்ட முடியாது மத்த கம்பெனிகள் காட்டலாம் ஆனா எங்க கம்பெனி காட்டாது